ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது எப்பயும் ஊற்றுற எண்ணெயை விட 2 மடங்கு அதிகமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கனை வந்து இந்த மாதிரி கொத்துக்கறின்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. கடையிலேயே நீங்கள் அந்த மாதிரி வெட்டி கொடுத்தாங்க அப்படின்னா எலும்போடு வெட்டி தந்துடுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா சாப்பாடு பிணைஞ்சு கொடுக்கும்போது எலும்பெல்லாம் நல்லா பொடி பொடியாக வருங்க. அதனால வந்து நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5-6 காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் வந்து நான் மிக்சியில் சேர்த்துருக்கேன். மிக்சியில் சேர்த்து அதை வந்து நான் நல்லா இப்போ தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. விதையை நீக்கிட்டு தான் இதை அரைக்கணும். நெக்ஸ்ட் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சே நம்ம செய்யலாங்க. இப்போ இந்த கடுகு எல்லாமே வெடிக்கட்டுங்க. வெடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை ஒரு கொத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அது எதுக்குன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நிறையா சேர்த்துங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து சிக்கன் வந்து பொடி பொடியாக கட் பண்ணும்போது நமக்கே டயர்டாயிரும். வீட்டுக்கு வந்து நம்ம தோல் அதாவது வந்து எப்படின்னா எலும்பில்லாத கறியாக தனியாக பிரித்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வந்து கூட கட் பண்ணிக்கலாம். இல்லைனா எலும்பில்லாத கறியவே அவங்களுக்கு கொத்துக்கறியாக போட்டு கொடுக்க சொல்லி கேளுங்க. ஒரு சில கடையிலெல்லாம் கொஞ்சம் ஸ்கேம் மாதிரி நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னா எலும்போடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு திரும்ப வந்து கேட்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் வீக் வந்து தானே கேட்பாங்க. தெரியலிங்கன்னா நாங்கள் கரெக்டாக தான் போட்டோங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் வாங்கும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. சிக்கனை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக கழுவி எடுத்துக்கோங்க. நல்லாவே கழுவணும். உப்பு சேர்த்து கூட நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். கையிலலாம் கசகசன்னு ஆகிற மாதிரி இருக்கும் வீட்டில் கட் பண்ணிங்கன்னா. கடையிலையும் அதே மாதிரி தான் முட்டியில் வச்சு நல்லா கொத்தும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா முட்டியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அதில் சேர்ந்து வந்துடுங்க. அதனால் வந்து பார்த்து நிதானமாக அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க வரமிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இடித்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இடிக்க முடியாதவங்க மிக்சியில் சேர்த்து கூட அரைச்சி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க வரமிளகாயை. இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம ஸ்லிம்மில் வச்சு நல்லா வெயிட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நேரம். சிக்கனை வந்து கழுவி எடுத்துக்கலாம். இது நல்லா இப்போ கொதி பிடிக்கட்டுங்க. இந்த மாதிரி வெங்காயமும் வரமிளகாயும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது பேர் சிந்தாமணி சிக்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரிலங்க. கண்ணில் மணியாக கொட்டும் இவ்வளோ காரத்துக்கு. ஆனால் இதுக்கு காரம் நிறையா சேர்த்துவாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இவ்வளோ காரம் நீங்கள் சேர்த்தவே வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டு கொடுக்கலாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்குங்க. காரம் கம்மியாக போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் காரம் அதிகமாக போடுற அளவுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதுக்கு வேறு எந்த ஒரு மசாலாவுமே வேண்டியது இல்லைங்க. இவ்வளோ தாங்க இதோட இன்க்ரீடியண்ட்டே. உப்பு மட்டும் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். வேறு எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சளி பிடிச்சிருக்கு, ஃபீவரு அப்படின்னா வாய்க்கு எதுவுமே பிடிக்கலனா இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாய்க்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்வாங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ நான் வந்து அந்த சிக்கன் அந்த வரமிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மிளகாயோட இது வந்து கொதித்து எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா கழுவிட்டு அந்த சிக்கனை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து தண்ணி இல்லாமல் ட்ரையாக அதில் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விடுங்க. சிக்கன்லேருந்து நிறையா தண்ணி வெளியே வருங்க. அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் அந்த சிக்கனை வேக வைக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வேக வைக்கணும். சீக்கிரமாக வெந்துருங்க. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே இதுக்கு போதுங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. தண்ணி நிறையா விடுங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னக்கா பக்கத்தில் அடுப்பெல்லாம் இப்படி நாரி வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே, ஸோ அதனால் சிக்கன், மட்டன், மீன் அது இதுன்னு சமைச்சிட்டே இருக்கிறேன். அதை தான் சிந்தி வச்சுட்டேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணுங்க. கொதிச்சு வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் இதில் சிக்கனில் இருக்க எல்லா தண்ணியுமே வெளியே வருங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒயிட் ரைஸுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு எதுக்குமே இது நல்லா இருக்காது. சூடாக செய்கிறோம் இல்லையா சாதம், அந்த சூடாக செய்கிற சாதத்துக்கு இது அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவோ எதுவுமே சேர்த்த போகிறது இல்லைங்க. அடியில் வெந்த சிக்கன் பாருங்கள் எப்படி ஒயிட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகணும். எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் எல்லா தண்ணியுமே சுண்டுனதுக்கப்புறமா தான் நான் சிக்கனே ஆட் பண்ணினேன். வீடியோவில் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தாங்க. எவ்வளோ கெட்டியாக அந்த எண்ணெயோட இதில் வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி இதுக்கு வேகிறதுக்கு, சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே இது வேகிறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. வேறு ரொம்பலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க. அவ்வளோதாங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சிக்கன் சிந்தாமணி ரெடி. சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.